ஹலோம்மா, நல்லா இருக்கீங்களா? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம்மா. அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சரிம்மா, அதான் நம்ம ட்ரிப்பு போகிறோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஊரில் கேட்டிங்களா? யாராவது வரேன்னு சொன்னாங்களா? ஓ, இப்போ தான் கேட்க போகிறீங்களா? சரி, கேட்டு சொல்லுங்கள். ஏன்னா டிக்கெட் புக் பண்ணோம் இல்லைங்களா, ஏன்னா ஒரே ஃப்ளைட்டில் டிக்கெட் கிடைக்காம போச்சுன்னா அப்புறம் அதுக்கு ஒன்று. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா எங்கே ட்ரிப் போகிறோன்னு. அப்படி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, சொல்லிவிட்டு காசு இவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள். காசு வந்து 60,000மா அப்படின்னு சொல்லுங்கள். அந்த 60,000த்தில் பிளெயின் டிக்கெட்டு, ரூமு, சாப்பாடு அதெல்லாம் இன்க்ளூடடுன்னு சொல்லிடுங்க உங்களுக்கு. அந்த 60,000த்தில் இந்த பிளெயின் டிக்கெட்டு, ரூமு, அப்புறம் சாப்பாடு இது மட்டும்தான் இன்க்ளூடடா, சரிங்களா? நீங்கள் அவங்க செலவுக்கு வந்து அவங்களே காசு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிடுங்க. ஓகேம்மா, கேட்டுட்டு வாங்க. கேட்டுட்டு வந்துட்டு எத்தனை பேர் வராங்க அது பொறுத்து நீங்கள் காசு வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா எனக்கு சென்ட் பண்ணிடுங்க, எனக்கோ ராணி அக்காக்கோ சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுவோம் இல்லைங்களா. சரிம்மா. ஓகேம்மா, கேட்டு வந்து சொல்லுங்கள். ஓகே. எங்கம்மா போக போற? இப்படி ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிற? அதுவா, வாணி ஃபோன் பண்ணியிருந்தா. அப்படியாமா? புள்ள நல்லா இருக்கா? என்ன சொல்லுச்சு? அதுதான் நம்ம குடும்பத்தோட இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போக போகிறோம் இல்லைங்களா. ஆமா, அதுக்கு நம்ம ஊரில் யாராவது வருவாங்களோன்னு கேட்டு பாருன்னு சொல்லிச்சு. அதனால தான் இப்போ ரெடியாகி நிற்கிறேன். ஓ, ஊர்ல யார் வராங்கன்னு கேட்க போறியா நீனு? ஆமாம். சரி சரி, சீக்கிரமா போயிட்டு வா, அங்கேயே கதை பேசிட்டு உட்காந்துராத. சரி. ஒரு வழியா திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு. ஜாலியாக இருந்தால புட்மல்ல. ஆமாடி மங்கம்மா, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நம்ம குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுறது ஒரு தனி சுகம் இல்லை? ஆமாடி மங்கம்மா. சரி, என்ன பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைங்க? அவங்களாமா, அவங்க உள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ரங்கம்மா, வாமா வந்து உட்காரு. ரங்கம்மா, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் புட்மல்லே. மங்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். என்ன இந்த பக்கம் வந்திருக்கேன், ரொம்ப ரொம்ப அதிசயமா இருக்கு. அதுவா, நாங்கள் குடும்பத்தோட இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போக போகிறோம். அதுக்கு நீங்களும் வரீங்களான்னு கேட்க வந்தேன்டி. பாரா, ரங்கம்மா இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பெல்லாம் போகிறா. எங்கே போகிறீங்க? அதுவாமா, நாங்கள் மலேசியா தான் போகிறோம். நீங்கள் வரீங்களா? போனோம், ஃப்ளைட்டில் தானே போனோம். ஆமாம் புட்மல்லே. சரிம்மா, எவ்வளோ ஆகும்? அதுவா, 60,000 ஆகும் மங்கம்மா. என்னது 60,000மா? அப்படி வாயெல்லாம் திறக்காத புட்மல்லே. அந்த 60,000த்தில் ஃப்ளைட் டிக்கெட்டு, ரூமு, சாப்பாடு எல்லாமே இன்க்ளூடட் தான். ஆனால் உன் செலவுக்கு மட்டும் காசு எடுத்து வந்துக்க, சரியா? ஆமாம், நீங்கள் வரீங்களா வரமாட்டீங்களா? ஓ, அப்படின்னா பரவாயில்ல. எங்களுக்கு வரணும்னு ஆசையாக தான் இருக்கேன். எங்கள் பிள்ளைங்க கிட்ட கேட்டு சொல்கிறேன், சரியா? சரி புட்மல்லே மங்கம்மா, 2 பேரும் கேட்டு சொல்லுங்க. ஆனால் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே சொல்லுங்க, வரீங்களா வரமாட்டீங்களான்னு. வரீங்கன்னா காசு வந்து இன்னைக்கே பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நாளைக்கு காலையில் கூட கொடுக்கலாம். ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணோம் இல்லைங்களா, ஒரே ஃப்ளைட்டில் கிடைக்கலன்னா அப்புறம் தனித்தனியாக ஏற வேண்டியதாயிரும். சரிம்மா, நான் கிளம்புறேன். நீங்கள் எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ராத்திரிக்குள்ளே. தமிழா, தமிழா. தமிழச்சி, நல்லா இருக்கியா? அரகுற வர இங்கிலீஷ்லயே தமிழச்சி ஆயிட்டியே. நான் நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? நானும் நல்லா இருக்கேன் தமிழச்சி. கமெண்ட்றாங்கம்மா. நட. என்ன நீ இந்த பக்கம் எப்பவுமே வரமாட்டியே, அதிசயமா வந்திருக்க? அதுவா, நாங்கள் ஃபேமிலியோட இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம். சரி, நீ வரியான்னு கேட்டு போகலான் தான் நான் வந்தேன். ஐ சி. எங்கே போகிறீங்க? நாங்கள் மலேசியா தான் போகிறோம். மலேசியாவா? அங்கே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்பனா நீ வரியா ட்ரிப்புக்கு? ட்ரிப்பு வந்து ஃப்ரீயா இல்லை மணி பே பண்ணுமா? இன்டர்நேஷ்னல் ட்ரிப் உனக்கு ஃப்ரீயாக வேற கூட்டிகிட்டு போகிறாங்களா? மணி பே பண்ணணும். எவ்வளோ? அதுவா, ஜஸ்ட் 60,000 rupees. அவ்வளோதானா? ஆமாம். முதல்ல நீ வரியா வரமாட்டியான்னு சொல்லு. நான் வரேன். ஓகே தமிழா, ஆனால் நீ காசு வந்து இன்றைக்கே பே பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோம். இந்த 60,000 rupees வெறும் ஃப்ளைட்டுக்கு மட்டும்தானா இல்லை எப்படி? ஃப்ளைட்டுக்கு மட்டும் இல்லை, அங்கே ரூம்ஸு, ஃபுட்டு, அப்புறமா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நாங்கள் அங்கே லோக்கல்லையே ஒரு வண்டிக்கு பேசி வச்சுருக்கோம். அதுக்கெல்லாம் சேர்த்து தான். ஆனால் உங்கள் செலவுக்கு நீங்கள் தான் காசு எடுத்துகிட்டு வரணும். அதெல்லாம் இந்த 60,000ல் இன்க்ளூடட் இல்லை. ஓகே. சரி, வரேன்னு சொல்லிட்டேன். காசு எப்போ தர? நான் நாளைக்கு கொடுக்குறேன். சரி. ஆமாம், உனக்கு தான் மலேசியாவில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னு சொன்ன இல்லையா, அப்போ நீ அவங்க வீட்டில் தானே தங்க போகிற. ரூம் உனக்கு தேவையில்லை தானே? இல்லை, நான் உங்கள் கூட தான் தங்கணும்னு விரும்புகிறேன். சரி தமிழச்சி, அப்போ நான் கிளம்புறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த தமிழச்சியோட பிராண்ட் நியூ சாங் எப்படி இருக்குன்னு சொல்லு. நீ எப்பவுமே ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாலும் பாடுவேன், வீட்டை விட்டு வெளியே போனாலும் பாடுவேன், அந்த பாட்டா? எஸ், ஆனால் இன்னைக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாட போகிறேன். சரி, பாடு கேட்போம். ஸ்டைலிஷ் தமிழச்சி. புர்
ஓ இதுக்கு தான் என்னை வெயிட் பண்ணுன்னு சொன்னியா? இந்த கிளவிய பாரு வந்து அரகுறை இங்கிலீஷை வச்சே சமாளிக்குது, இதுக்கு பாட்டு வேற. ஏதோ ஒன்று சொன்னியா ரங்கம்மா, என் காதில் சரியா விழல. அதுவா உன் பாட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னேன். ஓகே சரி சரி நான் கிளம்புறேன். பாய் பாய். பாய். ஏண்டி சுனந்தி என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ ரங்கம்மாவா, வாங்கம்மா வந்து உட்காருங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்க போயிருந்தீங்க? நான் இங்க தான் இருந்தேன் சுனந்தி, நீ தான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓ அப்படிங்களா, சரி நாங்கள் குடும்பத்தோட இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம்மா மலேசியாவுக்கு, நீ வரியான்னு கேட்க வந்தேன். என்னது மலேசியா போகிறீங்களா? ஆமாம்மா, ஃபஸ்ட்டு நாங்கள் குடும்பத்தோடு போகலான் தான் இருந்தோம். ஆனால் திரும்பி ராணி வாணி இருந்துக்கிட்டு சரி நம்ம ஊர்க்காரங்களையும் கேட்டு பாருங்க, அவங்க வராங்கன்னா கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னான். சரி எவ்வளோ காசு ஆகும்? 60,000 ஆகுமா, அதில் ரூம்ஸு ஃப்ளைட் டிக்கெட்டு அப்புறமா சாப்பாடு எல்லாமே இன்க்ளூடட். ஓ அப்படிங்களா, சரி ரங்கம்மா, செலவுக்கு நம்ம தானே காசு எடுத்துகிட்டு வரணும்? ஆமாம் சுனந்தி. சரி நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன். சரி நீ ராத்திரிக்குள்ளே எனக்கு சொல்லு வரியா வரமாட்டியான்னு, அப்புறம் காசும் அரேஞ்ச் பண்ணிக்கோமா. சரி கேட்டு ஓகேன்னு சொன்னால் நான் காலையிலே காசு போட்டு விடுறேன். சரி சுனந்தி, நான் கிளம்பட்டா? இருங்க ரங்கம்மா, நீங்கள் எப்பயோ வரீங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்லைம்மா வேணாம், இன்னொரு நாள் நான் குடிக்கிறேன். ஏன்னா வாணி காலையிலே ஃபோன் பண்ணியிருந்தா, யாரெல்லாம் வராங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல சொன்னா. நீ கன்ஃபார்ம் தானே வர்றது? ஏன் ரங்கம்மா திடீர்னு வந்து சொன்னால் எப்படி? கொஞ்சம் டைம் கொடுத்தா தானே சொல்ல முடியும். சரி சரி நீ பொறுமையாக யோசிச்சு சொல்லு. சரிம்மா நான் கிளம்புறேன். சரி ரங்கம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. பிங்கே கடையில் போய் 2 முட்டை வாங்கிட்டு வா. சரிம்மா. அப்படியே உனக்கு சாப்பிட ஏதாவது வேணும்னா அதையும் வாங்கிக்கோ. சரிம்மா. போயிட்டு சீக்கிரம் வா என்ன? சரி சரி. ரங்கம்மா எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து, வாங்க வந்து உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேம்மா. என்ன அதிசயமா எங்கள் வீட்டு பக்கம்லாம் வந்திருக்கீங்க? அதுவா, நாங்கள் குடும்பத்தோட வெளியூர் போகிறோம் ட்ரிப்புக்கு. சரி நீங்கள் வரியான்னு கேட்க வந்தேன். எந்த ஊர் போகிறீங்க? நாங்கள் மலேசியா போகிறோம். ஓ சூப்பர் சூப்பர். எவ்வளோ ஆகும்மா காசு? 60,000 ஆகும். நான் ஏதாவது வர மாதிரி இருந்தேன்னா பிங்கியாவும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு வருவேன். பிங்கிக்கும் எவ்வளோ காசு கட்டணும்? பிங்கி சின்ன பொண்ணு இல்லையா, ஒரு 20-30,000 இருந்தால் போதும். நான் கேட்டு சொல்கிறேன் சரியா? சரி நீ வரதானே? வரேன், ஆனால் காசை தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். நீங்கள் என்ன லாஸ்ட் மினிட்ல வந்து சொன்னால் எப்படி? அதுவா, சடனாக தான்மா பிளான் பண்ணோம். ஆமாம் நீ வர்றது கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான். ஒரு வாட்டி நான் பிங்கி கூடயும் பேசிட்டு சொல்கிறேன். சரி பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு நைட்டுக்குள்ளே சொல்லு. காசு வந்து நாளைக்குள்ளே கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. சரி சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சரிம்மா நான் கிளம்புறேன். சரி ரங்கம்மா. ஹலோ வாணி. ஆமாம் தெரிஞ்சவங்க வீட்டில் கேட்டு பார்த்தேன், அவங்கெல்லாம் வரேன்னு தான் சொன்னாங்க. அவங்க நைட்டுக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறமா லாஸ்ட் மினிட்ல சொன்னால் எப்படி காசெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும்னு அப்படியும் சொன்னாங்க. ஓ அப்படியாம்மா, சரி எல்லாரையும் போய் கேட்டு பார்த்தேன், அவங்களும் ஆசையாக தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம லாஸ்ட் மினிட்ல கேட்டதுனால அவங்களால காசு அரேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? என்னது? ஓ சரி சரி, அவங்க காசு கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம், இல்லைனா நீயே அவங்களுக்கு பே பண்ணுவேன். ஆனால் அவங்க வந்து உனக்கு லேட்டாக பே பண்ணலாம். ஓ அப்படியா, சரி சரி. நைட் ஃபோன் பண்ணாங்கன்னா நான் அப்படியும் சொல்லி பார்க்குறேன். சாப்பிட்டேம்மா நான், நீ சாப்பிட்டியா? சரிம்மா நான் நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிம்மா. ஓகே ஓகே ஓகே. பாய் பாய் பாய். என்ன ரங்கம்மா போன வேலை என்ன ஆச்சு? அதுவா, எல்லாருமே வரேன்னு தான் சொன்னாங்க, எல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனால காசு அரேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம்மா அதுவும் கரெக்டு தான். சரி சரி, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. என்ன வேலை? நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம், பேகெல்லாம் பேக் பண்ண வேணாமா? எவ்வளோ துணி எடுக்கணும். ஓ அப்படியா, சரி சரி பண்ணிக்கோ. ஆமாம் வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிருந்தேனே, பார்த்தீங்களா? அப்படியா, எனக்கு தெரியலையே. மறுபடியும் என்னதான் சாப்பிட்டீங்க நீங்கள்? நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே. ஐயோ என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? வாங்க 2 பேரும் போய் சாப்பிடலாம் முதல்ல. ஓ சாப்பாடு இப்போதான் ஞாபகம் வந்துச்சா? சரி நட போய் சாப்பிடலாம், பசிக்குது. ஏம்மா ரசம் வச்சிருக்கியா? அதென்ன, சாம்பார்லாம் வச்சிருக்கேன், ரசம் வைக்கலாம் டைம் இல்லை, வாங்க அதே சாப்பிடலாம். அப்படின்னா ரசம் வைக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் சொல்லிட்டியே, இத்தனை வருஷமா ஓட்டிட்டு இல்லம்மா.